வெல்கம் பேக் டு த வீடியோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஆல்ஃபா கீபோர்ட் 3 தான் வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுவும் எதோடன்னு கேட்டிங்கன்னா PS4 கன்சோலோட. ஃபஸ்ட் இந்த கீபோர்டில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் கீபோர்டு தான். 1 இயர் வந்து வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டோட டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு நம்ம வந்தோம் அப்படின்னா கீபோர்டுடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களுடைய ஆன்லைன் வெப்சைட்ஸ், அந்த லிங்க்ஸ் இது எல்லாத்தையுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த பக்கம் அதோடைய ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சர் இயர் வந்து 22 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு உள்ள கீபோர்டு வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இந்த பக்கம் வந்து பிச்சு தான் வந்து இருக்குது. லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு திறக்க வேண்டியதான். ஓகே, திறந்துரு சிசி. ஸோ மறந்துட்டேனா? ஓகே, திறந்துரு சிசி, திறந்துருச்சு. ஸோ உள்ளே வந்து கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருக்குது. வயர்டு தான், ப்ளூடூத் வந்து கிடையாது. இப்போது நல்லா பிஸ்ஸா மாதிரி இருக்குல்ல, பட் பிஸ்ஸா கிடையாது. கீபோர்ட் பாக்ஸ்லேருந்து வெளில எடுத்தாச்சு. இந்த கவரை நம்ம வந்து பிரிச்சிடலாம். கவரை பிரிச்சதுக்கப்புறம் கீபோர்டு வந்து இப்படி தான் இருக்குது. நல்லாவே ஸ்டைலிஷாக வந்து இருக்குது. ஒயர் இப்படி வரமா வச்சிடலாம். பட்டனுடைய அந்த சவுண்டு குவாலிட்டி வந்து பாருங்கள். ஸோ இந்த அட்டைப்பொட்டி வந்து கீழே வச்சுட்டோம்னா கொஞ்சம் க்ளீனாக கேட்கும். இப்போ பார்க்கலாம். ஸ்மூத்தாக தான் வந்து கேட்குது. பட் அது பட்டு பட்டு அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே கேப் இருக்குது இல்லையா, அதனால வந்து பட்டு பட்டுன்னு அடிச்சிருக்கு. ஸோ கீபோர்ட்லேருந்து சவுண்ட் நாய்ஸ் வந்து ரொம்பவும் கம்மியாக தான் வந்து இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தாகவும் இது இருக்குது. எல்லா பேசிக் கீபோர்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த F8 வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போயிருக்கு. பட் இதுதான் வந்து இதோடைய ஃபியூச்சர். ஸோ அதுதான் உள்ளே போயிருக்கு. இந்த F8 மட்டும் உள்ளே போயிருக்கு. பட் இதுதான் இதோடைய ஃபியூச்சர் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு ஃபால்ட்டு. உள்ளே போயிருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ தான் நானே வந்து கவனிக்கிறேன். பட் மற்ற பட்டன் எல்லாமே வந்து நல்லா தான் வந்து இருக்குது. பட் அந்த ஒரு பட்டன் உள்ளே போயிருக்கிறதுனா வந்து நான் இது வந்து ரிட்டன் கொடுத்துடலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ உள்ளே வந்து இருக்குது. அடுத்து ஏதாவது பின்னு கூட வச்சு நம்ம அதை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது அப்புறம் பார்த்துக்கிறேன். பட் மற்றபடி கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து இருக்குது. இது வந்து ஒரு ரிவ்யூ வந்து கிடையாது, அன்பாக்சிங் வந்து கிடையாது. இந்த கீபோர்டு வந்து நம்ம PS4 கனெக்ட் பண்ணி BO6 மல்டிப்ளேயர் தான் நட போகிறோம், அவ்வளோதான். இது இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா PS4 கன்சோல் வந்து இருக்குது. பவர் அப் ஒன்றும் பண்ணல. அதுக்கு முன்னாடி இது வந்து சார்ஜிங் கேபிள், அது வந்து HDDயில் கனெக்ட் ஆகிருக்கு. இது மட்டும் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு 2 போர்ட் தான் வந்து PlayStation 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த போர்ட்டில் இந்த USB ஹப்பை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் வந்து ஆயிடுச்சு. இப்போ டேரெக்டாக இதில் வந்து ஸோ இது ரெண்டுத்தில் மவுஸையும் கீபோர்டையும் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மவுஸையும் கீபோர்டையும் வந்து நான் இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகிருக்கு. PS4 நான் ஆன் பண்ணல, இதுக்கப்புறம் தான் வந்து ஆன் பண்ணணும். டிவி ஆன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நம்ம PS4 ஆன் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், HDMI 3ல் எதுவுமே கனெக்ட் ஆகல. இப்போ வந்து PS4 ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங்கில் வந்து PS4 வந்து இந்த கீபோர்டு மவுஸு டிடெக்ட் பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் வந்து டிவி ஆன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து PS4 வந்து ஆன் பண்ணுறேன். ஏன்னா PS4 நம்ம ப்ரீவியஸாக ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா கீபோர்டு வந்து கனெக்ட் பண்ணுற அந்த நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. அதுக்காக தான். இப்போது உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். இந்த கீபோர்டையும் மவுஸையும் வச்சு நம்ம ஒரு சில கேம்ஸ் தான் வந்து ப்ளே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பர்சன் கேம்ஸ் லைக் கால் ஆஃப் டியூட்டி, PUBG, Fortnite இந்த மாதிரி இப்போ நான் உள்ளே போகிறேன். ஸோ மேலே வந்து பாருங்கள், கீபோர்டு அந்த மவுஸுக்கான அந்த ஒரு லோகோ வந்து காமிக்குது. கீபோர்டை ப்ரெஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியுதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். பரவாயில்லப்பா, ப்ரெஸ் பண்ணால் ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள். ஓகே, நான் இப்படி தூக்கி வச்சுட்டு கூட காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஒர்க் ஆகுது. கண்ட்ரோலர் கீழே கிடக்கு. பரவாயில்ல. இப்போ வந்து கேமுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். BO6க்குள்ளே. பட் மவுஸ் வச்சு நம்ம இதில் எதுவும் பண்ண முடியாது. ப்ரௌசிங் வேணாலும் பண்ணலாம். இப்போ நான் என்ட்ரை கிளிக் பண்ணுறேன். என்ட்ரும் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ இந்த ஆப்புக்குள்ளே, அதாவது இந்த BO6 மல்டிப்ளேயருக்குள்ளே போயிட்டு நம்ம கண்ட்ரோலர் செட்டிங்ஸை வந்து கீபோர்டு அந்த மவுஸுக்கு வந்து மாற்றிட்டதுக்கப்புறம் கேம் பிளே இதில் விளையாட முடியுதா, அதாவது நம்மளால் பர்ஃபெக்டாக விளையாட முடியுதா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணதே, அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கீபோர்டையும் மவுஸையும் வச்சு தான் ப்ளே பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நான் கொடுத்துருக்கலாம். கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி வந்து மேட்ச் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, சாரி, இது கஷ்டமாக இருக்கும். வந்து இன்னொரு மேட்ச் கொடுத்துடலாம். அது கஷ்டமாக இருக்கும். ஒரு தோட்டம் வச்சு விளாட்ற மாதிரி இருக்கும். நம்ம 2வது இதில் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம செட்டிங்ஸை மாற்றிடலாமே. ஓகே, நம்ம வந்து இப்போ கன்சோலில் ஆப்ஷன் பட்டன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம். ஆப்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் R1 நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம். செட்டிங்ஸ் லோகோ கிட்ட போய்க்கணும். அங்கே கீழே வந்து கண்ட்ரோலர் இருக்கும் பாருங்க. கீபோர்டு அண்ட் மவுஸ் அதை நம்ம கிளிக் பண்ணலாம். இன்புட் அப்படிங்கிறது வந்து பாருங்க, மவுஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடுச்சு. ஸோ மவுஸ் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ கீபோர்டு தான் செக் பண்ணி பார்த்துருவா.
ஓகே, கீபோர்டு ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். டேரெக்டாக வந்து கீபோர்டுக்கான அந்த ஒரு ஆக்சேஷன் சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாதிரியான பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அதை பார்த்துக்கலாம், எல்லாம் ஒரு செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கேம் பிளே நம்ம வந்து போட்டுடலாம். பேக் வைக்கிறான், ஃபைண்ட் மேட்ச் வந்து கொடுக்குறான். இப்போ ரெண்டாவது இப்படி ஒரு மேட்ச் வந்து கொடுத்துடலாம். ஸோ இது வந்து PS4 அப்படிங்கிறதுனால பிளேயர்ஸ் வந்து அவ்வளோ இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் டிலே ஆகும். பிளேயர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு மேட்ச்சை போட்டு மவுஸோடைய அந்த ரெஸ்பான்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ கண்ட்ரோலர் அப்படி வர வச்சிடலாம். நான் வந்து இப்போ மவுஸ்லேயும் கீபோர்ட்லேயும் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ண போகிறேன். கீழே வந்து இருக்குது, பட் அதை வந்து காட்ட முடியாது. ஸோ அப்படி என்ன பாருங்கள், கீழே தான் வந்துருக்கு. சாரி ஃபார் த கைலி. மவுஸ்லேயும் கீபோர்ட்லேயும் தான் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ வச்சிடுறேன். அப்படி கேம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிளேயர்ஸ்லாம் வந்து வந்துட்டாங்க. கேம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மவுஸ் அண்ட் கீபோர்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து ரைட் சைடு உட்காந்து பேசுகிறதுனால வந்து ஆடியோ வந்து மிஸ் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, மவுஸ் வந்து உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். மவுஸ் தெரியுதுல பாருங்க, இந்த வாசலில் மவுஸ் நிற்கிது. கீபோர்டில் வந்து எல்லாமே ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ கீபோர்ட் பட்டன்ஸ் வந்து காட்டுது, நீங்கள் என்ன பண்ணுறது? ஆன் பட்டன். ஐயோ, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்ட்ரோலில் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்பேஸ் தான் எல்லாத்துக்குமே, ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணால் ஜம்ப் பண்ணுறான். மவுஸை நம்ம கிளிக் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இப்போ PS4ல் கண்ட்ரோலரையும் மவுஸையும் யூஸ் பண்ணி கூட வந்து விளாட்லாம். பட் என்ன, நான் வந்து தரையில் வச்சு விளாட்றதுனால ரொம்ப டஃபாக வந்து இருக்குது. இதே நம்ம வந்து மானிட்டர் வச்சு விளாண்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அந்த மேட்சை முடிச்சுட்டு வந்து ஸோ வந்து பார்க்குறேன். வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேட்கலாம்.